அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த விடல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23, 24 இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். இதற்கு முன்னாடி நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து படிச்சிருங்க. கனநீரின் பயன்கள், நவீன ஆர்வத்தின விதி, H2SO4ஓட சமான நிறை, டால்டன் பகுதி அழுத்த விதி, இந்த வெப்ப இயக்கலோட பூஜ்ஜிய விதியெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வினை குணகம், ஐசோட்டானிக் கரைசல், அதுக்கடுத்து பின்வரும் கரிமச்சேர்மங்களோட பொதுவான வாய்ப்பாடு, அல்கீன், அல்கைன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். VSEPR கொள்கையின் அடிப்படையில் கீழ்கண்ட மூலக்கூறோட வடிவங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டி பிராக்லி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸு செகண்ட் ரிவிஷன் இது எல்லாமே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. அதுக்கடுத்து BEN ஏறத்தாழ 0 எலக்ட்ரான் ஆட்டத்தை பெற்றுள்ளது. 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ராக்சைடுகளை குறிப்பிடுக. பெரிலியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்தமைவான்கள், பொறுமைசாரா பண்பு, சவுடு பருவ அழுத்தத்திலிருந்து கரப்பொருளின் மோலார் நிறை, மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை, கருதுகோள் ஏரியா 3, தூண்டல் விளைவு, இது KP/KC பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், வேறுபாடு, பரிமாற்ற ஆற்றல், பாலிங் முறையை பயன்படுத்தி அயனிய ஆரத்திற்கான சமன்பாடு, பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றுவாய், பெரிலியத்தோட முரண்பட்ட பண்புகளுக்கான காரணம், வாண்டர்வால்ஸ் மாறிலை கொண்டு நிலைமாறு மாறிலி, கிப்ஸ் கட்டில ஆற்றலின் சிறப்பு இயல்பு, லீஸ் ஆட்லியரது வரையறு, அதுக்கடுத்து ஹென்றி விதியின் வரம்பு, பிணைப்பு தரம் வரையறு, ஓட்டு மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விவரி, அசிட்டலின் ஓசோனுடன் புரியும் வினையை எழுதுக, ராஷ் டார்சன் முறை அல்லது வாண்டர்ஹாஃப் காரணி, நிலை சார்புகள், இந்த BOD COD வேறுபாடு, ஸ்வாட்ஸ் வினை, இது எல்லாமே நோட் பண்ணி படிச்சிங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.